ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா இருக்குங்க, சீரியஸ்லி சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு மாடலுமே ஒவ்வொரு மாதிரியாக இருக்குது. ஆக்சுவலாக ஆர்எஸ் நான் இதுக்கு முன்னாடி ஓட்டிகிட்டு வந்தேன். அதுக்கப்புறமேட்டு கிளாசிக் 350 ஓட்டியாச்சு. சாரி, கிளாசிக்காக தான் CB 350 கிளாசிக்கு அதையும் ஓட்டியாச்சு. இப்போ வந்து ஹைனஸ் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஹைனஸோட கம்ஃபர்ட்டே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த வண்டி ரொம்பவே ஈஸியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். நல்லா அந்த ப்ளசன்ட் ரைடிங் ப்ளசண்ட்டுமே வந்து நல்லா இருக்குது. மோட்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக அந்த குவாலிட்டி ஆஃப் ரைடிங்கிறீங்களே அது வந்து நீங்கள் இந்த வண்டியில் நல்லாவே ஃபீல் பண்ணலாம். அண்ட் இது வந்து 2025 வெர்ஷன் இந்த மாடல். ரொம்ப நாய்ஸாலாம் இல்லை, சைலண்ட்டாக இருக்குது. எக்ஸாஸ்ட் வந்து இப்போ ஆர்எஸில் வந்து ஒரு மாதிரி பீட் இருந்துச்சு. அதே மாதிரி நமக்கு அந்த கிளாசிக் 350 வந்து ஒரு மாதிரி பீட் இருந்துச்சு இல்லையா, இதில் வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு மாதிரி நார்மலாக ரொம்பவே ஒரு காமாக வந்து இருந்ததுங்க. எஸ், அந்த கிளாசிக்கோட சவுண்ட் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான், கொஞ்சம் சைலண்ட்டாக நல்லா ஸ்மூத்தராக இருக்குது. பிரேக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. எங்கேயாவது ஓரமாக நிறுத்தி இந்த வண்டியை நம்ம சுற்றி காட்டலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். ஆனால் கியர் ஷிஃப்ட்ஸு ஐயோ அவ்வளோ ஸ்மூத்தராக பண்ணியிருக்கானுங்க. எப்படி வந்து இவ்வளோ ஸ்மூத்தாக ஒரு 350cc ஷிஃப்ட் ஆகுதுன்னு தெரில. நல்லாயிருக்கு. கொஞ்சம் இடத்துல அப்படியே நிறுத்தி ஒரு ரொட்டேஷனை போட்டு பார்ப்போம். வண்டி நான் ஸ்டார்ட்லேயே விட்டுறேன், ஐடியல் ஆகிட்டு இருக்கட்டும். இந்த கலரை பாருங்களேன். நான் இது வந்து பிளாக்கு வித் சில்வர் ஸ்டைப்ஸோட வரக்கூடிய ஒரு மாடல். இது நல்ல பியானோ பிளாக்கில் என்ஜின் ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஹைனஸ் CB 350. அந்த முன்னாடி 2 பார்க்கிங் லைட்ஸ் வந்து எரிஞ்சிட்டே இருக்கும். இது எப்பயுமே இதுலேயும் சரி கிளாசிக்லேயும் சரி ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் வந்து எரிஞ்சிட்டே இருக்கும். ஹேண்டில் பார் பொசிஷன் உங்களுக்கு கிட்டத்தட்ட பக்கத்தில் இருக்கும். இது வந்து டாப் வேரியண்ட் அப்படிங்கிறதுனால இதில் வந்து உங்களுக்கு USB சார்ஜிங் போர்ட் வந்துடும். ப்ளூடூத்தோட அந்த கனெக்டிவிட்டி ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்துடும். கலர் பார்த்திங்களா, என்னோடய ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து இந்த டேங்க்கில் நல்லாவே அடிக்குது. அண்ட் இதுலேயுமே வெயிட் வந்து பார்த்திங்கன்னா இது 190 kgs அந்த மாதிரி இருக்கும். கிளாசிக்ஸில் அந்த பின்னாடி இருக்கிற மட்கார்டெல்லாம் ஹெவியாக போட்டிருப்பாங்க. பின்னாடி முன்னாடி அந்த டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனோட அந்த இது எல்லாமே ஹெவியாக இருக்கும். பட் இது எல்லாமே நார்மலாக வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி டயர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் 130 செக்ஷன் தான். இது 18 inches வீல் சைஸில் வரும். ஃப்ரண்ட்டில் வந்து 19 inches MRF டயர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீட்ஸ் வந்து அந்த கிளாசிக் சீட்டு, 15 லிட்டர் டேங்க்கு. சவுண்டு கேட்குதா? நல்ல ஒரு பீட் இருக்கக்கூடிய ஒரு பைக்கு. மற்ற ஆர்எஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே சர்றன்னு இழுக்கிற அந்த ஒரு மாடல் இருக்குல்ல, இதில் வந்து அப்படி கிடையாது. இது வந்து ஒரு மாதிரி காமாக அப்படியே பொறுமையாக நகரும், ஒரு கிளாசிக் மாதிரி. இதோட டியூனிங் அந்த மாதிரி இருக்குங்க. ஆனால் பவர் ஃபிகர்ஸ்லாம் நீங்கள் எந்த ஒரு மாற்றங்களும் கிடையாது. அது எல்லாமே சேம். பவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 bhp 4000 RPMல ப்ரொடியூஸ் பண்ணும். 30 Nm ஆஃப் டார்க் வந்து 3000 RPMல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பைக்கு. நல்லா ஹில்ஸ்லாம் போட்டு வாங்கலாம் இந்த வண்டியெல்லாம். அவ்வளோ கம்ஃபர்டபுளாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோட ரைடிங்கோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ நல்லா வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க இந்த பைக்குக்கு. அந்த ஃபீல் நல்ல கமாண்டிங் பொசிஷன், நல்லா அப்படி கெத்தாக உட்காந்து ஓட்டுற அந்த ஒரு ஃபீல் நல்லாயிருக்கு. கிளாசிக்ஸ் மாதிரி ஒரு ஹெவியான ஃபீல் இல்லை. CB 350 வந்து ஒரு ஹெவியாக இருக்கும். கிளாசிக் 350 ராயல் ஃபீல் அது ஒரு ஹெவியான ஃபீல் வந்து கொடுக்கும். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை, அதை விட கொஞ்சம் கம்மி. ஆர்எஸை விட கொஞ்சம் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டாக இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு மெயின் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. இந்த எலக்ட்ரானிக் இந்த டிஜிட்டல் மீட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா குட்டியான ஒரு டிஜிட்டல் டைப் இருக்குது இந்த மீட்டரில். அது வந்து என்னென்னலாம் வந்து கவர் பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த வண்டியோட ஆவரேஜ் km/லிட்டர் அண்டு ரேஞ்ச் வந்து எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு காட்டும். ஆல்மோஸ்ட் அக்யூரஸியாக தான் இருக்குது இதெல்லாம். கியர் போஸ்ட் இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு காட்டுது. அண்ட் தென் உங்களுக்கு வந்துட்டு நார்மலாக இருக்கக்கூடிய டைமு, ட்ரிப் A ட்ரிப் B. இந்த முருகன் கோயில் ஈரோட்டில், ஐ மீன் இந்த இடம் பேர் வந்துட்டு எதோ சொன்னாங்க, எனக்கு தெரில, பார்த்துட்டு சொல்லுவோம். திண்டல்மலை. ஸோ ஓகே, அந்த புல்லட்டோட அந்த ஒரு பீட் சவுண்டு வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நல்லாயிருக்கு. அட் த சேம் டைம் இது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு மாடல் தான். 3 வண்டியிலுமே ஸ்டாண்டர்டாக ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணிக்கிட்டிங்கன்னா பின்னாடி பிரேக் வந்து அந்த ஸ்லைட் ஆகும். பின்னாடி பிரேக் அடிச்சிங்கன்னா சேத்துல ஸ்லைட் ஆகுதுல்ல, அதுதான்.
ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். பட் இது ஆஃப் ரோடுக்குலாம் அந்தளவுக்கு சூட்டபிள் ஆகாது. ஒரு டீசெண்டான ஒரு பைக் 800 mm சீட் ஹைட்டு, கொஞ்சம் டாலு. CBRS வந்து கொஞ்சம் ஷார்ட்டு, அதை விட இந்த வண்டி கொஞ்சம் ஹைட்டு. இதை விட கிளாஸ் அந்த CB350ங்கிறது கொஞ்சம் ஹைட்டு. இவ்வளோ தான். இது ஹைட் வித்தியாசங்கள்னு பார்க்குறப்ப இந்த 3 வண்டிகளுக்கும் இதுதான் ஹைட் வித்தியாசமாக இருக்குது. அந்த ரவுண்ட் ஷேப் மிரர்ஸ், வைப்ரேஷன்ஸ் அந்தளவுக்கு வண்டியில் ஃபீல் ஆகலை. டீசெண்டாக நல்லா காமாக உட்காந்து ஓட்டக்கூடிய ஒரு போஸ்டர். லெக்ஸை வந்து ஃப்ரண்ட்டில் ப்ளேஸ் பண்ண மாதிரி ஒரு டிசைன். நீங்கள் பின்னாடி RSல கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக இருக்கும். இது வந்து உங்களுக்கு முன்னாடி அந்த நல்லா கம்ஃபர்டபுளாக ஒரு சேரில் எப்படி உட்காருவீங்க அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் உட்காந்து ஓட்டக்கூடிய ஒரு லுக்கிங் நல்லா இருக்குது. அண்ட் சஸ்பென்ஷனோட அந்த குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. பெரிய ரோட் பம்புக்கெலாம் வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. குட்டி குட்டி பம்புக்கெலாம் வரும்போது தான் என்னன்னா லைட்டாக வைப்ரேஷன் அந்த மாதிரி அந்த ஃபீல் ஆகுறது. அப்பா வண்டி இந்த ஓட்டுறாங்க. ஓகே, அந்த சவுண்டு கேட்குதா? அப்படியே கேட்க இனிமையாக இருக்குது இந்த சவுண்டு. தேர்ட் கியர் தான் இந்த பைக்கிலலாம். தேர்ட் கியருங்கிறதுல விஷயமே இருக்குது. அந்த தேர்ட் கியருங்கிறது உங்களுக்கு ஈவன் 40 கிலோமீட்டரில் இருந்து 100 கிலோமீட்டர் வரைக்குமே போகும் அந்த ஒரே கியரில். அப்படியே 4th கியர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட டாப் ஸ்பீடுங்கிறது 4th கியரில் உங்களுக்கு அட்டைன் ஆகிடும். இந்த ஸ்லோ பண்ணி வண்டி ஏற்றுறோம்ல அந்த சவுண்டு தேர்ட் கியரில் சவுண்டு கேட்குதா? சூப்பராக இருக்குங்க கேட்குறதுக்கு. நல்ல சவுண்டு நல்லா இருக்குது. அந்த தம்பு, என்ஜினோட தம்பு, அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த வண்டியில். பிரேக்கிங் வந்து அக்யூரசி சூப்பராக இருக்குது. ரியர் பிரேக் எனக்கு அந்த அளவுக்கு இந்த மாதிரி தெரியல. ஆனால் முன்னாடி பிரேக் வந்து செம்ம ஷார்ப்பு தெரியுதா? நல்லா ஷார்ப்பாக இருக்குது முன்னாடி பிரேக்கு. விட்டா ஃபுல் டே ஓடிக்கிட்டே இருப்பேன் சத்தத்தை கேட்டுக்கிட்டே. ஸோ யாராவது ஒரு கிளாசிக் லவர்ஸ், ஒரு கிளாசிக் பைக் எடுக்கணும்னு விரும்புகிறீங்க, ஒரு 350cc ஒரு பைக் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஷோராக நீங்கள் இந்த ஹோண்டாவோட 350 சீரியஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு பைக்கும் ஒவ்வொரு மாதிரி சவுண்ட் இருக்குது. அண்ட் ஒவ்வொன்றுமே ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசங்கள் இருக்குது. அது எல்லாமே ஓட்டி இந்த 3 பைக்கு இப்போ கண்டினியூஸாக ஓட்டி பார்க்கும்போது எனக்கு அந்த வித்தியாசமே நல்லா புரியுது. சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஸோ சீட்டிங் கம்ஃபர்ட் எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான கம்ஃபர்ட். அண்டு டூயல் சீட்டு தான், ஸ்ப்ளிட் சீட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நமக்கு அந்த ஓல்டு கிளாசிக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களா ராயல் என்ஃபீல்ட் புல்லட்டில், அதே மாதிரியான சீட் டைப். ஸோ ஸ்ப்ரிங்ஸ்லாம் எதுவும் கிடையாது, நார்மலாக சீட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர் போட்டு ஒரு டேர்னிங்கை போட்டுருவோம். ஆக்சுவலாக இந்த வண்டி எனக்கு வந்து CB350 கிளாசிக் அளவுக்கு எனக்கு ஹெவியாக தெரியல. RS கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதை விட இது கொஞ்சம் அந்த வெயிட் வந்து ஃபீல் ஆகுது. டிராஃபிக்கில் நீங்கள் ஓரளவுக்கு மேனுவர் பண்ணி ஓட்டிடலாங்க. இந்த மாடல்லாம் அந்தளவுக்கு கஷ்டமெல்லாம் இல்லை. ஸோ உங்களுக்கு இது வந்து டீசெண்டாக தான் இருக்குது. மேபி என் ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு நான் வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ணலாம். நீங்கள் லீனாக ஒல்லியாக இருக்கீங்க அண்ட் வெயிட் கம்மியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டியோட வெயிட்டை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஆனால் புல்லட் அளவுக்கு கண்டிப்பாக கஷ்டம் கிடையாது, ஈஸியாக நீங்கள் ஓட்டிடலாம். அது வேணால் நான் சொல்லுவேன் சாலிடாக. மைலேஜ் சரியான மைலேஜ் கொடுக்குது. இதில் ஈக்கோ அந்த லைட் எரியுங்க. நீங்கள் ஸ்லோ பண்ணிங்கன்னா ஈக்கோ எரியும். அந்த ஈக்கோ மோடை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு அப் டு 44 லிட்டர்ஸ் வரைக்கும் உங்களால் மைலேஜ் வந்து கிளைம் பண்ண முடியும் இந்த மாடலில். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு கிளாசிக் பைக்கு. அட் த சேம் டைம் ஹைனஸ் வந்து யார் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் மிடில் வெயிட்டில் இருக்கக்கூடிய வண்டி. ஒரு 190 kgs அப்ராக்சிமேட்லி அந்த வெயிட் ரேஞ்சில் இருக்கும். அட் த சேம் டைம் ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸி. டாலாக இருக்கலாம், நீங்கள் ஃபேட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். டீசெண்டாக எல்லா ஏஜ் கேட்டகரிக்குமே இந்த வண்டி வந்து பக்காவாக இருக்கும். உங்களுக்கு அந்த என்ஜின் நல்லா ஃபீல் பண்ணணும். ஒரு ஸ்மூத்தரான ஒரு என்ஜின் சைடை நீங்கள் வந்து ஓட்டி ஃபீல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வண்டி வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு டைப்பு. அந்த தம்பு சீரியஸ் நான் கூட எக்ஸாஸ்ட்லேருந்து அந்த தம்பு வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னு நினச்சேன். எக்ஸாஸ்ட்லேருந்துலாம் இல்லை, வண்டியோட என்ஜின்லேருந்து அந்த தம்பு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி அந்த எக்ஸாஸ்ட்டுங்கிறதையும் நல்லா எலவேட்டடாக கொடுத்துருக்காங்க. சேம் இதுவும் கிளாசிக் 350 மாதிரியே லாங் ஸ்ட்ரோக் டைப்பில் தான் வருது. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்குது. அந்த ஓட்டுற அந்த ஃபீலே வந்து பார்த்திங்கன்னா
ஒரு புல்லட் ஓட்டுறேன் அந்த ஒரு ஃபீல் நல்லா கொடுக்குது. ஆக்சுவலாக ஹோண்டாஸ் ஜாப்பனீஸ் சைடில் நிறையாவே ரெட்ரோ பைக்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் வேணால் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், ஹோண்டாவோட ரெட்ரோ பைக்ஸ் ஓல்டுஸில் அந்த டைப்பில் 2 ஸ்ட்ரோக் 4 ஸ்ட்ரோக்லாம் அவங்க தான் கிங்கு. என்ஃபீல்டுக்கு முன்னாடிலாம் நிறையா பைக்ஸ் இருக்குது. CB 500R, CB சீரீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 750, 500, 1000 ஏகப்பட்ட பைக்ஸ் வச்சுருக்காங்க. அந்த மாடல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின்ஸ். ஸோ அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து பவர் லாஸும் இருக்காது, ஃபியூவல் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். ஸோ அதே டைப் தான் அவங்க 4 சிலிண்டர் 3 சிலிண்டர்லாம் பைக் இருந்திருக்கு. இப்போ நம்மக்கிட்ட வந்து சிங்கிள் சிலிண்டரில் இந்தியாவில் விட்டுட்ருக்காங்க. பட் ஸ்டில் ஹோண்டாக்கான அந்த ஒரு ப்ரீமியம்னஸ் நீங்கள் கண்டிப்பாக இந்த வண்டியில் ஃபீல் பண்ணலாம். நீங்கள் கொடுக்குற 2.25 லட்சம் அந்த ரேஞ்சுக்கு நல்ல ஒர்த்து. பட் என்ன சர்வீஸு ஷோரூம் மட்டும்தான் கொஞ்சம் தூரமாக இருக்கும். 2-3 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ஷோரூம் இருக்குது. அதை தவிர மற்றபடி சர்வீஸோட குவாலிட்டி டாப் நாச்சாக இருக்கும். சீரியஸ்லி உங்களை ஒரு அந்த நீங்கள் ப்ரீமியம் கஸ்டமர் மாதிரி உங்களை வந்து ஃபீல் பண்ண வச்சுருவாங்க அந்த சர்வீஸ் சைட்லேருந்து நான் சொல்கிறேன். ஈவன் அப்படி ஒரு சர்வீஸ் இருக்கும், நீட்டாக நீங்கள் உட்காந்து பார்த்து வாங்கிட்டு போயிடலாம். புக்கிங்ஸ் லெவலில் தான் போகும் வண்டி. ஸோ சர்வீஸ் டேட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நார்மலாக இருக்க ஹோண்டா ஷோரூமில் இருக்க மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரி ஒர்ஸ்ட் சர்வீஸ் நீங்கள் பார்க்க முடியாது. இது கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க, சர்வீஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. 15 லிட்டர் டேங்க்கு. ரேஞ்சை ஃபில் பண்ணோம்னா நீங்கள் ஈக்கோவிலே மெயின்டைன் பண்ணி ஓட்டுறாலாம் இருந்தீங்கன்னா தோராயமாக 600 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரும். பட் 38 மைலேஜ் வச்சே கால்குலேட் பண்ணாலும் உங்களுக்கு 500 கிலோமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட ரேஞ்ச் வந்துடும். 480 500 கிலோமீட்டர்ஸ் எபோவ் கண்டிப்பாக மைலேஜ் வரும். ஸோ உங்களுக்கு அந்த ரேஞ்ச் கிடைக்கிறதுனால ரேஞ்ச் பேனிக் உங்களுக்கு இருக்காது. ஒன்ஸ் டேங்க் ஃபில் பண்ணிங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு ஒரு லாங் ட்ரிப்புக்கு தாராளமாக இந்த பைக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம். ஆக்சுவலாக அந்த ஸ்கூட்டரை பார்த்துட்டு நான் அது ஸ்கூட்டருன்ட்டேன். ரேஞ்சு டிஸ்கவரி பார்த்தீங்களா போது முன்னாடி நல்லா இருக்குங்க. ஸோ அதுதான் இந்த வண்டியோட வேல்யூவேஷனே அதுதான். உங்களுக்கு இதோட கம்ஃபர்ட், அந்த ரைடிங், அந்த ப்ரீமியம்னஸை நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் இந்த பர்டிகுலர் மாடலில். அந்தளவுக்கு உங்களுக்கு டீசெண்டான ஒரு ரைடிங் குவாலிட்டியில் ஒரு டீசெண்டான ஒரு பைக்கு. அண்ட் ப்ரைஸுமே உங்களுக்கு ஓவரால் ஒரு 2.7 lakhsக்குள்ளே வரதுனால உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி கிளாசிக் லவர்ஸ்க்கு 350cc போகிறீங்கன்னா உங்களுக்கு அந்த பட்ஜெட் தான் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. என்ஃபீல்டில் போனீங்கனாலும் உங்களுக்கு இதோட பட்ஜெட் அதிகமாக தான் போகுது. ஸோ அப்படி பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு ரேட்டுக்கு ஏற்ற ஒரு கன்சர்ன் இந்த வண்டியில் இருக்குது. நிறையா பேர் இப்போ CB சீரியஸ் அந்த ஹைனஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஹைனஸ் ஏகப்பட்ட பேர்ட்டு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஹைனஸுங்கிறது ஒரு ஃபேவரட் டைப்பு. அதுக்கப்புறம் RS நிறைய பேர் வச்சுருக்காங்க. இப்போ அந்த ரீசெண்டாக லான்ச் ஆன மாடல் தான் கிளாசிக் 350, நார்மல் CB 350ங்கிறது. ஸோ இவ்வளோ தான் நண்பா இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். நான் மேக்ஸிமம் சொல்லணும்னு நினச்சது எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம வந்து எண்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வண்டியோட வீடியோஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ்லாம். ஏன்னா அப்போ தான் நமக்குமே ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் அண்ட் மோட்டிவ் வருங்க. நல்லாயிருக்கும். சும்மா வியூஸே போடுறதுனா கடுப்பாக இருக்கும். நமக்கு அப்படி தான் இருக்குது இப்போது. ஸோ கொஞ்சம் நல்லா ஒரு ஷேர் பண்ணி நம்ம வீடியோஸ்லாம் கொஞ்சம் அளவுக்கு நல்லா போச்சுன்னா நம்ம எடுக்கிற எஃபோர்ட்டுங்கிறது கொஞ்சம் ஒரு மனசை ஆற்றிக்கிற மாதிரியான விஷயமா இருக்குங்கிறது தான் என்னோட ஒரு தாட்டு. ஸோ ஓகே, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் இந்த பைக் வாங்கலாமா வேணாமா, அண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு கம்ஃபர்ட் இருக்குது, உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வருது அப்படிங்கிறதுலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா இனிமேல் வண்டி வாங்க போகிற யாருக்காவது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை நண்போ. அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய்.